கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பெரிய வியாழன் ஆண்டவரின் இரா உணவு திருப்பலியை நாம் மகிழ்வோடு கொண்டாட குழுமியிருக்கின்றோம். திருப்பலிக்கு வருகின்ற வழியில் ஒரே டிராஃபிக் ஜாம், ரோடெலாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நானே பஸ் ஸ்டாண்டில் காரை விட்டு இறங்கிட்டு டூ வீலரில் நமது சகோதரன் உதவியை கேட்டு சிறிது தூரம் வந்து பிறகு நடைப்பயணமாக உள்ளே புகுந்து வந்துவிட்டேன். ஒரு சிலர் பொறுமையாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய இந்த ரா உணவு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்க வந்திருக்கும் நம் அனைவருக்கும் இன்றைக்கு என்ன செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார்? 2 வார்த்தையில் சொல்லிடலாம். ஒன்று டேபிள், ஒன்னொன்று வந்து டவல். ஒன்று டேபிள், ஒன்னொன்று வந்து டவல். அது என்ன டேபிள்? நாம் தினம்தோறும் இந்த பலிபீடத்தின் மீது தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். இந்த பலிபீடத்தை சூழ்ந்து தான் நாம் இறைவனை புகழ்ந்து பாடுகிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து தான் ஒவ்வொரு நாளும் நாம் விருந்துண்கின்றோம், திருவிருந்தினை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். 1970ஆம் ஆண்டு வியட்நாமில் புரட்சி வெடித்தது. அந்த புரட்சியின் காரணமாக கிறிஸ்தவர்கள் சிறை அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது அங்கு கர்தினால் ஒருவரும் சிறைபிடிக்கப்பட்டார். அந்த கர்தினால் வான்துவான் சிறைபிடிக்கப்பட்டு 13 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். அந்த 13 ஆண்டுகளில் 9 ஆண்டுகள் தனிமை சிறை. தனிமை சிறைனா ஒரே குறுகலான சிறைச்சாலை. படுக்கிறதுக்கு கூட காலை நீட்டி ஒழுங்காக படுக்க முடியாது. அதே மாதிரி யாரையும் பார்க்க முடியாது, யாரோடும் தொடர்பில்லை. அவங்க சாப்பாடு மட்டும் ஒரு வேளை அளவு சாப்பாடு, கீழே ஒரு சிறிய துவாரத்தை திறந்து அதில் உள்ள தள்ளிட்டு அப்படியே அந்த துவாரத்தையும் பூட்டிடுவாங்க. இருண்ட ஒரு அறை. இந்த கர்தினால் 9 ஆண்டுகள் அதனுள் சிறைவாசம் இருந்தார். அவர் விடுதலையாகி வராரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த 13 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் தனிமை சிறை எப்படி இருந்தது? உயிராக வந்திருக்கிறீங்களே. அவர் இறப்பார் என்று நினைத்து தான் அவரை தனிமையில் சிறையில் போட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த தனிமை சிறையில் நான் தனியாக இல்லை. தனியாக இல்லையா? அப்போ எப்படி, வேற யாராவது கூட இருந்தாங்களா? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தனிமை சிறையில் நான் இருந்தபோது நான் ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலி நிறைவேற்றினேன். எல்லாரும் சிரித்தாங்க. அங்கே இருட்டு அறை, பூசை நடக்கிறதுக்கு அங்கே எங்கே டேபிள் இருக்குதா, புத்தகம் இருக்குதா, அல்லது திருப்பலி நிறைவேற்றுவதற்கு அப்பமும் ரசமும் இருக்கிறதா எப்படி என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரொட்டி துண்டில் ஒவ்வொரு முறையும் நான் தினம்தோறும் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக என்று சொல்லி சிறுக சிறுக ரொட்டி துண்டை எடுத்து வைத்து கொண்டேன். அதே போன்று எனக்கு கொடுக்கப்பட்ட பழத்திலிருந்து திராட்சை பழத்தை ரசத்தை நானே ஒரு சொட்டு தயாரித்து கொண்டேன். நான் எப்படி திருப்பலி நிறைவேற்றினேன் தெரியுமா? என்னுடைய கரம்தான் பலிபீடம். என்னுடைய இந்த கைகளில் இந்த ரொட்டி துண்டையும் ஒரு துளி அந்த பழ ரசத்தையும் வைத்து நான் ஆண்டவருடைய இந்த திருப்பலியை
எனக்கு நினைவு வந்த அனைத்து ஜபங்களையும் சொல்லி ஆண்டவரின் இந்த நடு திருப்பலியின் வசீகர வார்த்தைகளை சொல்லி என் உடல் என் இரத்தம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி நான் ஆண்டவரை உட்கொண்டு நான் வாழ்ந்தேன். அதனால் நான் தனியாக இல்லை, இயேசு என்னோடு ஒவ்வொரு நாளும் திருப்பலின் வழியாக என் உள்ளத்திற்கு வந்தார். அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ வயதான காலத்திலும் உயிரோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, மிராக்கிள் த்ரூ மாஸ், ஹீலிங் த்ரூ மாஸ் என்ற ஒரு புத்தகத்தை அருட்தந்தை ராபர்ட் அவர்கள் எழுதினார். அந்த புத்தகத்தில் 84வது 85வது பக்கத்தில் இந்த நாசா விஞ்ஞானிகள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த கண்ணாடி ஜன்னல், கண்ணாடி கதவுகள் இவற்றின் வழியாக அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. என்னன்னாக்கா, மனித உடலை சுற்றி சக்தி காந்த அலைகள் அது உருவாகி கொண்டிருக்கும். அந்த காந்த அலைகள் நோய்வாய்ப்பட்டு இருப்பவருக்கு கம்மியாக இருக்கும். அதுவே நோய் சரியாகின்ற போது அந்த காந்த அலைகள் அதிகமாகும். அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வெளியில் உட்காந்து கண்ணாடி ஜன்னல், கண்ணாடி கதவு வழியாக உள்ளிருக்கும் நோயாளி அவர்களிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வச்சு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணின்னு இருக்கும்போது ஒருவர் இறக்கப் போகிறார். அவர் இறக்கும்போது அந்த சக்தி காந்த அலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கவனமாக. அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு பரவசமாக அதிக காந்த அலை கொண்ட ஒருவர் உள்ளே வருகிறார். அந்த மருத்துவமனை அந்த நோயாளி நோக்கி வருகிறார். அந்த நோயாளி நோக்கி வந்தவர் அந்த நோயாளியின் தலை மீது கைகளை வைக்கிறார். அந்த நோயாளிக்கு உணவு கொடுக்கின்றார், உண்ண ஏதோ கொடுக்கின்றார். அதை உண்டவுடன் அந்த நோயாளினுடைய அந்த சக்தி காந்த அலை மிகவும் குறைந்து கொண்டே போனது, அதிகமாகி கொண்டே சென்றது. பரவசமாக அந்த சக்தி காந்தலை அதிகமானது. அந்த நோயாளி இறந்து விடுவார் என்று சொல்லி அங்கு விஞ்ஞானிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த நோயாளி அவர் சிறுக சிறுக அவர் நலம் பெற்று அவர் உயிரோடு அந்த மருத்துவமனை விட்டு செல்கிறார். இந்த காந்தால அதிகமானவன்னு என்ன பண்ணிட்டாங்க, விஞ்ஞானி உள்ளே போயிட்டாங்க. அது எப்படி, அது யார், அது வந்தது, என்ன கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்களா என்னான்ட்டு. அப்போ தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த இறக்கும் தருவாயில் இருந்த நோயாளிக்கு நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக குருவானவர் வந்தார். அந்த நற்கருணையை கொடுத்த போது அந்த நோயாளின் உள்ளத்திலே அந்த அதிர்வலை, அந்த உண்மையான ஒளியான இயேசு அந்த சக்தி நிறைந்த காந்த அலைகளை அதிகமாக கண்டுணர்ந்ததை இந்த விஞ்ஞானிகள் அங்கு அறிவித்தார்கள், நம்பிக்கை கொண்டார். இதில் என்னன்னாக்கா, அந்த நாசா சயின்டிஸ்ட் யார் இதை கண்டுபிடிச்சாரோ அவர் என்ன பண்ணுறாரு, குருமடத்தில் சேர்றாரு, ஒரு குருவாகவும் அவர் மாறுகின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி எவ்வளவோ புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் 2 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு இந்த பலிப்பீடத்தில் இருந்து நாம் உணவை உட்கொள்கின்றோம், விருந்துண்கின்றோம். திருப்பலி என்னும் விருந்தினை ஒவ்வொரு முறையும் நாம் உட்கொள்கின்றோம். விருந்து நமக்கு உறவை வளர்க்கிறது. ஒவ்வொரு விருந்தும் முக்கியமானதாக நமது சமுதாயத்திலும் குடும்பத்திலும் இருக்கிறது. அதிலும் நம்ம நற்செய்தியினுடைய அடிப்படையில்
ஆண்டவர் இயேசு சென்ற விருந்தெல்லாம் எடுத்து பார்ப்போமே. அவர் முதல் என்ன பண்றாரு, கானாவூர் திருமண விருந்துக்கு போறார். அந்த கானாவூர் திருமண விருந்திற்கு ஆண்டவர் இயேசு போன அந்த இதில் அங்க குறைபாடு வருகிறது. ஆனால் இயேசுவின் அங்கு வல்லமை நிறைந்த புதுமையினால் அந்த திருமணத்தில் அங்கு தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது, அற்புதம் நிறைவேறுகின்றது. ஒவ்வொரு திருவிருந்தும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் ஒரு திருவிருந்தாக இருக்கின்றது. இயேசு ஒரு வீட்டுக்கு போறாரு. லூக்கா எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அங்கு பரிமள தைலத்தினால் அவரது பாதங்களை கழுவி தனது கூந்தலினால் துடைக்கின்றார். அங்க விருந்துல இருந்தவங்களாம் பார்க்குறாங்க, இந்த பாவி பெண் ஆண்டவருடைய பாதங்களை தனது கூந்தலால் துடைக்கிறார் என்று சொல்லி அங்கு அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். தான் மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரின் விருந்து நமது பாவங்களை கழுவும் விருந்து, குறைகளை போக்கும் விருந்து, பாவிகளை அரவணைக்கும் விருந்து என்பதனை இயேசு அங்கு எடுத்து கூறுகின்றார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு சக்கேயினுடைய வீட்டுக்கு போறாரு. சக்கேயோ, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான் அவரிடம் 2 மடங்கு திரும்பி கொடுக்கின்றேன், மனம் மாற்றம் அடைகின்றான். ஆண்டவரின் எங்கெல்லாம் அங்கு விருந்துக்கு சென்றாரோ பாவிகள் மனமாற்றம் அடைந்தார்கள். சக்கேயோ மனமாற்றம் அடைந்தான். ஆண்டவர் இயேசு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கொடுக்கின்றார். மிகப்பெரிய ஒரு அற்புதம் விருந்து நடைபெறுகிறது. அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் பகிர்தலில் நாம் அனைவரும் இறைவனை காண முடியும் என்று சொல்லி பகிர்ந்து வாழ இந்த விருந்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு இந்த பாதம் கழுவும் அந்த விருந்தில் அங்கு தமது சீடர்களோடு இருக்கின்றார். இந்த சீடர்களோடு இருந்த ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வினை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதனை சொல்லி நாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விருந்தின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கல்வாரியில தன்னையே உணவாக பிறருக்கு கொடுக்கின்றார். தன்னை முழுவதும் நமக்கு உணவாக கொடுத்த விருந்தாக ஆண்டவரின் விருந்து இருக்கின்றது. எம்மாவு சீடர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு கலக்கம் அடைகிறார்கள், அச்சம் கொள்கிறார்கள். இயேசு அப்பத்தை பிடுகின்ற போது இயேசுவை அந்த விருந்தில் கண்டு கொள்ளுகின்றார்கள். எம்மாவு சீடர்களுக்கு கண் திறந்தது, விருந்தில் இயேசுவை பார்த்தார்கள். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்தாரே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு சென்ற அனைத்து திருவிழாக்களின் விருந்துகளிலும் அனைத்து வீடுகளிலும் அவர் சென்று உணவுருந்திய போதெல்லாம் பற்பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. அதே ஆண்டவர் இன்றும் இந்த திருப்பலி என்னும் இந்த மேசையின் மீது, பீடத்தின் மீது வருகின்ற போதெல்லாம் நமக்கும் அதே அற்புதங்கள் நடைபெறுகின்றது. நம்முடைய பாவங்கள் போக்குகின்ற விருந்தாக இருக்கின்றது, நம்முடைய குறைகளை போக்கும் விருந்தாக இருக்கின்றது, அற்புதங்களை செய்யும் விருந்தாக இருக்கின்றது, நம்முடைய மனக்குறையை நீக்கும் விருந்தாக இருக்கின்றது, நம்மையே பகிர சொல்லும் ஒரு விருந்தாக இருக்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னையே நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு விருந்தாக இருக்கின்றது. அங்கே ஒரு பெண்மணி, நான் அவரது ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுவேன் என்று சொல்லி அங்கு அவரது ஆடையை தொட்டால் அவள் குணம் பெற்றாள். நாமும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரை நான் தொட்டு பார்ப்பேன், நற்கருணை ஆண்டவரை நான் தொட்டால் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு நாம் வருவோம் என்றால் ஆண்டவர் இன்றும்
யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த நற்கருணை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நொடி வரை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் நம்ம ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தியது என் உடல் என் இரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் இந்த நினைவாக செய்யுங்கள் என்பதை நம்ம வாசிக்க கேட்டோம். இதில் எப்படின்னாக்கா ஒரு மெட்டஃபர், ஒரு 500 ரூபாயை ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குறோன்னு வச்சிங்க. அந்த குழந்தைக்கு அது மதிப்பு என்னன்னு தெரியாது. அது ஒரு பொம்மை போலகுது. ஒரு பொம்மையை விளையாடுவது போல அந்த குழந்தை அந்த 500 ரூபாய் எடுத்து விளையாடும். வாயில் வைக்கும், முடிஞ்சால் அதை கீச்சி கூட போடும், இல்லை அதை கசக்கி அதை தூக்கி எரிஞ்சிடும் ஒரு குழந்தை. அதுவே நல்லா தினந்தோறும் காலையிலேருந்து குடிக்கிறவர் ஒருத்தர், அந்த குடிகாரன்ட்ட 500 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவார்? அந்த 500 ரூபா வாங்கும்போதே இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு, அப்போ இதில் 2 வாங்கலாமா 3 வாங்கலாமா அப்படி தான் அவன் பார்ப்பான். அதே மாதிரி ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். அந்த அம்மாவுக்கு ஒரு 500 ரூபா கிடச்சிதுன்னா என் பிள்ளைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தா என் குழந்தைக்கு நோய் நீங்கிடும், என் பிள்ளை பிழைச்சிக்கும். அப்போ அந்த 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு அந்த 500 ரூபாய் என்ன பண்ணுறாங்க? ஒரு மருந்தாக தன்னுடைய குழந்தைக்கு சுகம் கொடுக்கிறார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கின்ற தொழிலாளிக்கு 500 ரூபா கிடைச்சதுன்னா என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையானதை கொண்டு போய் உணவு கொடுப்பேன், அவங்க இவ்வளோ நாள் கேட்குறாங்க அந்த உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா தான். ஆனால் அந்த 500 ரூபாயை ஒரு குழந்தை எப்படி அதை கையாளுகிறது, ஒரு குடிகாரன் எப்படி அதை கையாளுகிறான், ஒரு ஏழைத்தாய் எப்படி கையாளுகிறது, ஒரு உழைப்பும் ஒரு மனிதன் எப்படி கையாளுகிறான், அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேளையும் இந்த திருவிருந்தில் நற்கருணையில் எழுந்து வருகிறார். நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம், நம்ம அவரை எப்படி அணுகுகிறோம்? ஆண்டவரே உன்னை தொட்டாலே எனக்கு குணம் கிடைக்கும் என்று சொல்லி இன்றும் நற்கருணை ஆண்டவரை பக்தியோடும் அவரை நம்பிக்கையோடும் கரங்களில் வாங்குகின்ற ஒவ்வொருவரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இன்றும் நான் திருப்பலிக்கு போனா, இந்த திருப்பலியில் பங்கெடுத்தால் நான் கண்டிப்பாக என்னுடைய பல்வேறு விதமான கவலை போகும், பல்வேறு விதமான குறைகள் நீங்கும், என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று சொல்லி வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி நற்கருணை உட்கொள்ளுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குறைகளையும் நமக்கு வேண்டிய எல்லா விதமான மன தைரியத்தையும் கொடுப்பவராக நற்கருணையில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். இதே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய அனுதின வாழ்வுக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான வரங்களையும் ஆற்றலையும் கொடுக்கும் ஆண்டவராக ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் திருப்பலியின் வழியாக நற்கருணையில் எழுந்து வருகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நற்கருணையின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இது என் உடல், இது என் இரத்தம், என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் ஆண்டவர் நம் மத்தியில் நம்மோடு இருந்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். திவ்ய நற்கருணை பழையில நாம் அவரை சந்திக்கின்றோமா? அவரோடு உறவாடுகின்றோமா? பிரியமானவர்களே, ஒரு முதியவர் எல்லாம் தொலை தூரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும், மகன் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் என் மகன் வருவான்ட்டு டெய்லி போய் உக்காந்துக்குவார். ஆனால் மகன் வரதோ
வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் அவர் போய் டெய்லி உக்காந்துக்குவார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் தாத்தா உங்கள் பையன் வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தான், எப்போ பாரு உக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, கேட்டால் பையன் வருவான்னு, உனக்கு தேவையில்லாமல் ஏன் நேரத்தை செலவழிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு. அப்பொழுது அந்த தாத்தா சொன்னாராம், அது அடுத்த வாரம்தான் வருவான்னாலும் ஒருவேளை இன்றைக்கி வந்துட்டானா என் பையன் ஏமாந்துடக்கூடாது, அவன் வரும்போதே நான் பார்க்கணும், அவன் வரும்போதை நான் இன்முகத்தோடு அவனை வரவேற்கணும். ஆனால் அடுத்த வாரம் தான் வருவான்னாக்கா கொஞ்ச நேரம் கழித்து ஏஞ்சி போயிடுவேன். அப்போ எனக்கு இதில் ஒரு சந்தோஷம், என் பையனை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்ல அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரும் நமக்காக காத்து கொண்டே இருக்கின்றார். எனது பிள்ளைகள், என்னுடைய மகன் மகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை சந்திக்க வருவார்கள், என்னை பார்க்க வருவார்கள், என்னோடு உறவு கொள்ள வருவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டே இருக்கின்றார். நம்ம உண்மையிலே நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வருது, நவீன குடும்பத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் வருகிறது, எவ்வளவோ நோயினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். அப்போதெல்லாம் நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போவோம், நம்ம நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வருவோம், நம்ம இன்னைக்கு பூசைக்கு போவோம், நற்கருணையை நாம் உட்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு முறையும் நற்கருணையில் காத்து கொண்டிருக்கும் ஆண்டவரை சந்தித்து ஜெபிக்க, நமது வாழ்வை அவரிடம் ஒப்படைக்க, நம்பிக்கையோடு பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த நற்கருணை என்னும் பீடத்தில் நற்கருணை ஏற்படுத்துகின்றவர் ஒரு குரு. இந்த குருவானவருக்கு ஆண்டவர் எல்லையில்லா தன்னுடைய ஆசீர்வாதங்களினாலும் எல்லையில்லா தன்னுடைய ஆவியின் வழியாகவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்களுக்கு வரப்பிரசாதமாக வாரி வழங்க கொடையை கொடுத்திருக்கின்றார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தினால் வல்லமையினால் ஆண்டவர் இன்றும் குருக்களின் வழியாக அருட்சாதனங்களின் வழியாக தன்னுடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய வரப்பிரசாதத்தையும் ஆண்டவர் வாழி வழங்கி கொண்டே இருக்கின்றார். அந்த நோயில் பூஸ்தல்ல அந்த இறக்கும் தருவாயில் இருந்த அந்த நோயாளிக்கு எண்ணெய் பூசி நற்கருணை உட்கொண்டவுடன் ஆற்றல் மிகுந்த சக்தி அதிகமாகி அவன் பூரண குணம் பெற்று போனதை பார்த்து நான் ஒரு குருவாக மாறுவேன் என்று சொல்லி அந்த சயின்டிஸ்ட் ஒரு குருவாக மாறினார். இன்னைக்கு நம்ம குருக்களை எப்படி பார்க்கின்றோம்? இன்றைக்கு நாம் குருக்களை எப்படி ஒரு கருப்பு புள்ளி நிறைந்த ஒரு சில பகுதிகளை ஒரு சில காரணங்களுக்காக அதை மிகைப்படுத்தி ஆண்டவருடைய வல்லமையும் ஆற்றலும் எல்லையில்லா விதங்களிலே அற்புதங்களையும் கொடைகளையும் கொண்டிருக்கின்ற அந்த குருக்களிடமிருந்து நாம் அதை பன்மடங்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் ஒரு சில மனித பலவீனங்களையும் கருப்பு நிறைந்த ஒரு சில பகுதிகளையும் எடுத்து நம்மையே நாம் கரைப்படுத்தி கொண்டு நமக்கு பன்மடங்கு கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் அந்த ஆசீர்வாதம்லாம் வேணாம், ஆண்டவருடைய கொடையெல்லாம் எனக்கு வேணாம் என்று சொல்லி நாம் எவ்வளவு சுயநலம் கொண்டவர்களாக நமக்கு நாமே பலவிதமான தீர்ப்புகளை நாம் எழுதி கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். குருக்களை கொடுத்ததற்காக, குருத்துவத்தை ஏற்படுத்தியதற்காக, பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடையாக நமக்கு குருக்களின் வழியாக ஆண்டவர் கொடுப்பதற்காக நாம் நன்றி சொல்ல, நாம் இனியாவது நாம் ஆண்டவரிடமிருந்து கொடைகளுக்கு மேல் கொடையை பெற்றுக்கொள்ள இறைவனை புகழ்ந்து குருக்களின் பணிகளுக்காக அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி அவரிடமிருந்து மென்மேலும் பல ஆசீர்வாதங்களையும் கொடைகளையும் நாம் பெற்று மகிழ
இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. முதல்ல மறைவுரைக்கு முன்னாடி 2 வார்த்தை தான் சொன்னேன். அது என்ன 2 வார்த்தை? சத்தமா? டேபிள், டவலு. டேபிள் முடிஞ்சிடுச்சு, இப்போ டவலுக்கு வருவோம். ஆண்டவர் இயேசு பாதம் கழுவதற்கு முன்பாக, இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்கணும், இதை நல்லா நமக்கெல்லாம் தெரியும். இயேசு என்ன பண்ணாராம்? மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு என்ன பண்ணாரு? பாதங்களை கழுவினார். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோமோ, நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை போன்று துண்டை கட்டிக்கொண்டு பாதங்களை கழுவ, குனிய, பணிய, தாழ்த்தி கொள்ள அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் போதகர், ஆண்டவர், அவர்தான் தலைவர். ஆனால் தலைவராக இருந்தவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு தொடைக்க தொடங்கினார். ஒரு துண்டு யாரிடம் இருக்கும்? பணியாளரிடம் தான் இருக்கும். ஒரு துண்டு யாரிடம் இருக்கும்? யார் தூய்மை செய்வாரோ அவரிடம்தான் இருக்கும். யார் தூய்மை வேலை செய்வார்? ஒரு வீட்டின் தலைவர் செய்ய மாட்டார், வீட்டின் முதலாளி செய்ய மாட்டார். மாறாக கடைநிலை ஊழியன் தான் துடைப்பார். அந்த பணியினை குனிந்து தாழ்த்தி கொண்டு அடிமையை போன்று அவர் துடைத்தெடுப்பார். ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களின் பாதங்களை துடைக்கின்றார், கழுவுகின்றார். ஆனால் அந்த சீடர்கள் யாருன்னு அவருக்கு தெரியும். இவங்களாம் ரொம்ப தூய்மையானவங்க அப்படின்னு நற்செய்தியில் கொடுங்க. உங்களுள் அனைவரும் தூய்மையா இல்லை அப்படின்னு சொல்றார். காரணம், யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறார், பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறார். இங்க இருக்கிற இந்த பந்தியில் இருக்கிற சீடர்லாம் என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓட போறாங்க. எல்லாம் தெரியும். ஆண்டவர் இயேசு தனக்கு எதிராக இப்படியெல்லாம் செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்றாரு? பணிந்து குனிந்து அவர்களின் பாதங்களை கழுவுகின்றார். பாதங்களை கழுவுனது மட்டும் இல்லாம, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். நமக்கு நல்லது செய்யறவங்களுக்கே நம்ம நல்லது செஞ்சா அதனால என்ன பயன்? பகைவரை அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு கணத்தில் அறிஞ்சா மறு கணத்தை காட்டுங்க. ஆண்டவர் இயேசு சவால் நிறைந்த படிப்பினையை நமக்கு இன்று தருகின்றார். பணிவிடை புரியும் சீடர்களாக இருங்கள். குனிந்து பணிந்து பிறருக்கு பணி செய்பவர்களாக இருங்கள். ஆண்டவர் இயேசுவை நான் திருப்பலியில் உட்கொண்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசித்தேன், தியானித்தேன் என்று இல்லாமல் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும்? இயேசுவை போன்று பணி புரிபவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவை நான் உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட நான், என்னோடு இருப்பவர்கள், எனக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நான் சந்திக்கின்றவர்கள், வீதியிலே புழுதியிலே இருப்பவர்கள், இவர்களுக்கு நான் பணி புரிய, துடைக்க, கழுவ, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, மருந்து கொடுக்க நான் அழைக்கப்படுகின்றேன். எனவே சவால் நிறைந்த சீடத்துவ வாழ்விற்கு அன்பு கட்டளையின் வழியாக உண்மை அன்பினை செய்ய ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இறுதியாக தாமஸ் அக்வைனாஸ் என்ற புனிதர் சும்மா தியாலஜிக்கா மிகப்பெரிய அற்புதமான இறையல் கொண்ட புத்தகத்தை எழுதினார். அவர் எழுதிய அந்த புத்தகம் பொக்கிஷமாக பலராலும் கருதப்பட்டது. அப்போ அவர் போயிட்டு ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்கின்றார். எவ்வளோ பெரிய ஒர்க்கு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி நன்றியாக ஜெபிக்கின்றார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு குரல் ஒலிக்கிறது. என்ன குரல் ஒலிக்கிறது? தாமஸ் அக்வைனாஸ், மிக சிறப்பாக
நீ இந்த நூலை எழுதிட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு. அப்போது தாமஸ் அக்வினாஸ், ஐ வாண்ட் யூ, எனக்கு நீதான் வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை நற்கொலை, ஆண்டவரே நீதான் எனக்கு வேணும், நீ வந்தினா போதும் எனக்கு எல்லாம் கிடைச்சிரும், நீ என் கூட இருந்தா என் மனக்குறை போயிடும், என்னுடைய பாவம்லாம் மன்னிக்கப்படும், எனக்கு அற்புதம் நடக்கும், என்னுடைய நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஐ வாண்ட் யூ, நீ எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று ஆழமான முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.